ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டி டாக்ஸ். நான் உங்கள் T3. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக அமேசான் பிரைமில் இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்ற ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு தரமான சீரிஸாக இது இருக்கும். எனக்கு இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சதுக்கான ரீசன் என்னென்னா, இதே மாதிரி ஜானரில் நிறைய சீரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வரும். பட் அந்த கொலைகளை பண்ணுறது ஒரு சைக்கோகுலராக இருப்பான், சீரியல் கில்லராக இருப்பான், இல்லைனா ஒரு ஹாரர் எலமெண்ட்டை வச்சு ஒரு பேய் தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் அது ஒரு நேச்சர் பேஸ்டு ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம ஜானருக்கு ரொம்ப புதுசு. பட் அதை புதுசுன்ற மாதிரி இல்லாமல் க்ளீனாக இந்த சீரிஸை ஹேண்டில் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான மிஸ்ட்ரி த்ரில்லராக இந்த சீரிஸை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கதையை பற்றி ஷார்ட்டாக பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜில் ஒருத்தர் மர்மமான முறையில் கொலை பண்ணப்படுறாரு. அண்ட் இந்த கேஸை சால்வ் பண்ண இன்ஸ்பெக்டர் ரிஷிநந்தன் ஒருத்தர் ஸ்பெஷல் அப்பாயிண்ட் ஆகி வராரு. அண்ட் இவருக்கு இந்த கேஸில் ஹெல்ப் பண்ண 2 பேர் கூட வராங்க. அவங்க யாருன்னா சித்ரா அண்ட் ஐயனார்னு 2 பேர் கூட வராங்க. அண்ட் இவங்களோட சேர்ந்து ஒரு சத்யான ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராரு. பிளஸ் கேத்தின்ற ஒருத்தங்க ஃபாரஸ்ட்டை சுற்றி காட்ட ஹெல்ப்பராக வராங்க. அண்ட் இப்போ நம்ம ஹீரோவான ரிஷிநந்தன் இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வனதேவதையான வனரட்சி தான் இந்த கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பட் ஹீரோக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. இதுக்கு பின்னாடி சயின்டிஃபிக்கா ஒரு காரணம் இருக்கணும், யாரோ இந்த ஒரு வேஷத்தை யூஸ் பண்ணி தான் கொலைகள்லாம் பண்றாங்கன்னு இவர் நம்பிட்டு இருக்காரு. அண்ட் இப்படியே ஸ்டோரி முழுக்க நிறைய இதே மாதிரியான சீரியல் கில்லர் டைப்ல கொலைகள்லாம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ ஃபைனலாக கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. உண்மையாவே இந்த சீரிஸை ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இந்த அளவுக்கு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணாலுமே இந்த சீரிஸ் ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சுங்க. அதுதான் மிகப்பெரிய ஃப்ளாவாக பார்க்கப்படுது. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டு அவ்வளோ எங்கேஜாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 6 எபிசோட் அப்படியே டவுன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 2 எபிசோடில் தான் அந்த விறுவிறுப்பை திருப்பி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக தான் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த நடுவில் 6 எபிசோட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சுன்னு சொன்னேன்ல, அதனால் மொக்கையாக இருக்குலாம் கிடையாது. அந்த 6 எபிசோடில் நல்ல நல்ல மெசேஜை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி இருக்கார்ல, அவரு அண்ட் அவருக்கு கீழே 2 பேர் வேலை செய்கிறாங்களே, சித்ரா அண்ட் ஐயனார், இவங்க 3 பேரோட லவ் ஸ்டோரியை சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா ஒரு நல்ல மெசேஜை இந்த சொசைட்டிக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ரிஷி அவரோட வாழ்க்கையில் ஒரு மிஷினில் அவரோட ஒய்ஃபை இழந்து அவரோட ஒரு கண்ணை இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றத ரொம்ப எமோஷனலாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஐயனார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் மூட நம்பிக்கையாக வந்த ஒரு பிரச்சனைனால அவரோட ஒய்ஃபை விட்டு தள்ளி பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயத்த ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம சித்ராவோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு மோசமான பார்வையை அவங்களோட காதல் கதையில் வச்சிருக்கு, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க லைஃப்பில் உருவாக்கி இருக்கு அப்படின்றத சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கதையுமே 3 டிஃப்ரெண்ட் மெசேஜஸை நம்ம சொசைட்டிக்கு நல்லாவே சொல்லியிருக்கு. பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த 3 கதையுமே இந்த ஒரு சீரிஸில் வச்சது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா அடுத்து என்னன்னு போகிற ஒரு த்ரில்லிங் சீரிஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல் குட் விஷயத்தை நடுவில் வச்சு கொஞ்சம் லேக் பண்ணது கண்டிப்பாக மோசமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே சீரிஸில் 6 எபிசோட் ஆக்கி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வனரட்சியை மட்டும் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே பெட்டர் சீரிஸாக இது அமைஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணது நல்ல விஷயம் தான், சொசைட்டிக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பான இடத்துல வச்சுட்டாங்க. இந்த மாதிரி சீரிஸில் அந்த விஷயத்தை வச்சு கொஞ்சம் லேக் பண்ணிட்டாங்க. அது ஒரு மோசமான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சீரிஸில் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை வந்து அனிமேஷனில் காமிச்சிருப்பாங்க. அனிமல்ஸ் கூட ஓகே, காடுன்றதுனால புலி மான் நிறைய விஷயத்த வந்து அனிமேஷனில் தான் காமிக்க முடியும், ரியலில் காமிக்க முடியாது அப்படின்றதுனால அனிமேஷன் ஓகே. பட் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அனிமேஷனில் காமிச்சது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா சத்யான்ற அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அனிமல்ஸ் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காரு, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. நிறைய இடங்களில் வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருந்திருக்கும். உண்மையான பறவைக்கு சாப்பாடு வச்சிருந்தாருன்னா அந்த கேரக்டரோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் அது வந்து லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அனிமேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுத்துருக்கோம். அனிமேஷன் தான் சாப்பாடு வைக்கிறாரு, உண்மையான பறவைக்கு வைக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா பறவைகளை வந்து ரியலில் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்காது. அனிமல்ஸ் ஓகே, பட் பறவைகளை வந்து ரியலில் காமிச்சிருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, கேரக்டர் டெவலப்மெண்ட். பர்டிகுலர் கேரக்டரோட டெவலப்மெண்ட்டை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரிஷியோட ஒரு கண்ணு தெரியாது, அதுக்கு பதிலாக ஒரு ஐபாலை வச்சு தான் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஐயனாரோட வாழ்க்கையில் மூடநம்பிக்கையினால அவர் வாழ்க்கை சிதைக்கப்பட்டு அவர் வாழ்க்கையை இழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் நம்ம சித்ரா ஒரு லெஸ்பியன் அப்படின்ற மாதிரி 3 பேரோட கேரக்டர் டெவலப் பண்ணது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இவங்க 3 பேர் மட்டும் கிடையாது, இன்னுமே நிறைய கேரக்டர்ஸோட டெவலப் பண்ணது பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இது ஒரு நல்ல சீரிஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு சீக்வன்ஸுமே இந்த சீரிஸில் வைக்கப்படலை. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த சீரிஸை இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போறீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன், ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க. நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸ்க்கு அவுட் ஆஃப் 5 நாங்கள் கண்டிப்பாக 3.5 கொடுப்போம். ஸோ இதே மாதிரி இந்த சீரிஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் தாட்ஸை நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் இன்னொரு தார்மார் தடாலடி வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.